போவேன்னு நினைக்கல. அலெக்சா, ப்ளே சாவு குத்து. அலெக்சா, ஸ்டாப். உன் சாவுல ஆட முடியலடி. சுத்தி ஆளுங்க இருந்தாங்க. நான் ஆடுனா உன் சாவுக்கு நான் என்ஜாய் பண்றேன்னு தெரிஞ்சிரும்ல. உயிரோட இருக்கும்போது என்னாட்டம் ஆடினடி. அங்க போகாத, இங்க போகாத, அத பண்ணாத, இத பண்ணாத, அந்த டைமுக்கு வா, இந்த டைமுக்கு வான்னு. ராட்சசி, இப்ப நீ செத்துட்டல. இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ண யாருமே இல்ல. நீ கொடுத்த டார்ச்சர் தாங்க வந்துட்டு இந்த ஆண்டை உன்னை சீக்கிரமே கூப்பிட்டுட்டான். இதுக்கப்புறம் சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா இருப்பேன். வரட்டா? நான் செத்ததுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஆனா நான் அல்பாயுஸ்ல செத்து ஆவியா வந்து உன்னை சாவடிப்பேன்னு தெரியாம போச்சேடா உனக்கு. இனிமே நான் உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்டா. டவுசரே, தூங்கலையாடி? டேய் டவுசரே, என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? ரொம்ப மூச்சு வாங்குதா டவுசரே? நைட் டைம்ல எதுக்குடா கத்துற டவுசரே? ஐயோ டவுசரே, அடிச்சு கத்தாத. ஐயா, ஐயா, என்னடா உச்சா போயிட்டு இருக்க? அடிச்சி காத்து முடிந்தா வந்து பேசு. அது எனக்கு பேய்னாலே பயம். சின்ன வயசுல பேய் படம் பார்த்தாலே பெட்ல உச்சா போயிடுவேன். நேர்ல பேய் பார்த்தா உச்சா போக மாட்டா. ஐயோ, பயந்துட்டியாடா நீனு? சரி சரி, போ போய் டவுசர் மாத்திக்கோ போ. எதுக்கு? நான் சொன்னா ஏன் எதுக்கு நீ எதுவுமே கேட்காம அது அப்படியே செய்யணும், புரியுதாப்பா? மாட்டேன். நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன? இல்ல, பேய்னாலே ஒயிட் ட்ரெஸ் பிளாக் ட்ரெஸ் தான் போடும். நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? உங்க மேலோகத்துல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இப்படிதான் கலர் ட்ரெஸ் போடுவீங்களா? நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்கிற. நாங்களும் கலர் கலரா ட்ரெஸ் பண்ணுவோம், பாக்குறியா? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிப்போ. ஏய், சூப்பர் சூப்பர், செமையா மேஜிக் பண்ற. நான் மேஜிக் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. நானா? ஐயோ, பாக்குறாளே, சமாளிப்போம். என்ன இது? அது நான் இல்ல, என்ன யாரோ ஏஐ பண்ணிருக்காங்க. ஆமா,
உன் மூஞ்சி ஒருத்தர் ஏஐ வர பண்றாங்க. என் மூஞ்சில என்ன இழுச்ச வாச்சிட்டு எழுதி விட்டுருக்கா. சாரி, ஒரு ஆர்வத்துல தான் ஆடிட்டேன். நீ ஆர்வத்துல ஆடலடா, ஆணவத்துல ஆடி இருக்க. அதனால தான் நான் உன் முன்னாடி ஆத்மாவா வந்திருக்கேன். இஸ் இட்? எஸ் டியூட். சரி, நீ போணும்னா நான் என்னலாம் பண்ணணும்? அப்படி கேளு. அடுத்த 100 நாள் நான் உன் கூடவே இருப்பேன். என்னோட எல்லா ஆசையும் நீ நிறைவேத்திட்டனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நானே போயிருவேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கலாம். ஏய், இதுதானே பிக் பாஸ் விடா? 100 நாள் இருக்கேன்ற, செத்தா 16 நாள் காரியம் முடியும், மேல போக வேண்டியதானே? டேய் டவுசரே, இப்ப பாத்தியே ஒரு குறும்படம். அதுல நீ ஆட்டம் போடாம இருந்திருந்தனா நான் 14ஆம் நாளே போயிருப்பேன்டா. பட் இட்ஸ் டூ லேட். யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? கொஞ்சம் கருணை காட்டேன். கருணை தானே? ஹே அலெக்சா, ப்ளீஸ் சாவு குத்து. சாவு குத்தா? என்ன பேய் டான்ஸ் எல்லாம் ஆடுது? ஹே அலெக்சா, ஸ்டாப் தி சாங். டேய், ஆட்டமாட ஆட்ட ஆடுன, இனிமே ஏன் ஆட்டத பாப்படா. நைட்டு நடந்ததெல்லாம் கனவா உண்மையா? ஒருவேளை வெளியே இருக்காளோ? உண்மையாவே கனவு தான் கொண்டிருப்போமோ? தேவையில்லாம நம்ம தான் நிறைய யோசிச்சு பயந்துருக்கும் போலயே. டவுசரே, நான் தான்டா. எதுக்கு பேய பார்த்த மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து கத்துற? நீ பேய் தண்டி பேயே. ஆமால, நான் செத்து போனதே மறந்துட்டேன்டா டவுசரே. போயிடு போயிடு, என்ன விட்டு தூரமா போ 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 போ. ஏய், அப்படிலாம் போக முடியாது. நான் உன் கூடவே தான் இருப்பேன். என்ன பார்த்துலாம் பயப்பட கூடாது, சரியா? கூடவே இருப்பியா? நான் மனுஷன்டி, பேய பார்த்தா பயத்துல கத்தாம எப்படி இருக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ என்ன பேயா பார்க்காத. நான் யாரு? பேயி. பேயாகிறதுக்கு முன்னாடி நான் யாரு? பொண்ணு. பொண்ணு தான்டா. பொண்ணுக்கும் பேயாகிறதுக்கும் நடுவுல ஒண்ணா இருந்தனே, அது என்ன? போனோம். போனோம் இல்லடா, உன் பொண்டாட்டி, உன்னோட பேய் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிய பாரு, உனக்கு பயமே வராது. இங்க இருக்க நிறைய புருஷங்களுக்கு பேயை விட பொண்டாட்டிய பார்த்தாதான் பயமா இருக்கும். என்ன சொன்ன? ஜோக்கு ஜோக்கு. நல்லாவே இல்ல. எதுக்கு திரும்பி திரும்பி பயமுறுத்துற? காஃபி போட்டு கொண்டு வா. பேய் காஃபி குடிக்குமா? அதெல்லாம் குடிக்க மாட்டேன் டவுசரே. அப்புறம் எதுக்கு கேக்குற? நான் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்கு கேள்வி கேட்காம நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும். ஒருவேளை நீ செய்யலன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையிலே நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் சாவு கொடூரமா இருக்கும். சும்மா சொல்லல போல பேயும் பொண்டாட்டியும் ஒண்ணுன்னு. இந்த பேய் பொண்டாட்டிட்ட மாட்டி இன்னும் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன நம்ம ட்ரெஸ் உனத்தையும் காணோம்? என்ன இந்த போட்டோவை தவிர என் போட்டோ எதுவுமே இல்ல? டவுசர் வரட்டும் கேக்குறேன். எப்படி பாக்குறான்? அப்படியே நைஸா போயிடுவான். எங்க போற? ஆபீஸ்க்கு. சரி, என்ன
கபோர்ட்ல என் Dress எல்லாம் எதையுமே காணோம். வீடு பூரா என் போட்டோவை காணோம். என் Dress எல்லாம் என்ன பாதி ரேட்டுக்கு வித்துட்டியா? ஏய் அப்பெல்லாம் எதுவும் பண்ணல. வேற என்ன? உன் ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா? பேயாகி உன் சந்தேக புத்தி போலல. என்னென்ன மோசமானவன் நினைச்சியா? டேய் நடிக்காதடா. என்ன பண்ணன்னு சொல்லு. அது செத்தவங்க பொருளெல்லாம் வீட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ அதுக்கு சுடுகாட்ல போய் போட்டியா? அவ்வளவு தூரம்லாம் யாரு போறது? குப்பலாரி வந்துச்சுன்னா அதுல போட்டேன். குப்பையில போட்டியா? டேய் டவுசரே என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? டேய் அதுல ஒரு Dress நான் பார்த்து ஆசைப்பட்டு வாங்குனதுடா. அது நீ யாருக்குனா வித்திருந்தா கூட பரவாயில்ல, மனசாரி இருந்திருக்கும். போய் குப்பை தொட்டில போட்டேன்னு சொல்றியடா. உன்ன எதனா பண்ணுமே. எதனா பண்ணு. ஐயோ பேயா இருந்தவள பைத்தியமாக்கிட்டோமே. சரி சமாளிப்பா. சரி பதட்டப்படாத. நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது 10 Dress புதுசா வாங்கிட்டு வரேன். புதுசா 10 Dress வாங்கிட்டு வரியாடா ராசா? அதெல்லாம் வேண்டாம். நான் 100 நாள் இருக்கேன்னு சொன்னல, என் மனசு மாத்திட்டேன். எப்ப கிளம்புற? கிளம்பல மாட்டேன். 150 நாள் இங்கேயே இருந்து வச்சு செய்ய போறேன்டா. 150 நாளா? ஆமாடா, வாயை பொளக்காம வேலைக்கு கிளம்பு. அந்த 150 நாள கம்மி பண்ண ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். நூறு நாள்ல போறேன்னு சொன்னவள 150 நாள் இருக்கேன்னு சொல்ல வச்சிட்டியடா. வீட்டுக்கு போக வேற பயமா இருக்கு. ஏய் இங்க என்னடி பண்ற? டேய் ஆபீஸ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வராம எவ்வளவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? செத்தும் சந்தேக புத்தி போல பாத்தியா? எவருக்காக வெயிட் பண்ணல. நீ போ, நான் வரேன். வந்து சேரு. ஓ திடீர்னு வரா, திடீர்னு போயிடுறா. கிளம்பிடுவான், இல்லைன்னா திரும்ப வந்துருவா. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டான். செம்ம டயர்டா இருக்கு. ஓ எதுக்குடி பயமுறுத்துற? டேய் ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே குளிக்கணும் சொல்லிருக்கல, குளிப்பா. டயர்டா இருக்குடி, அப்புறமா குளிச்சுக்கிறேன். டேய் என்னடா பேசுற? ஒரு பேய் இருக்கிற வீட்ல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் குட் வைபோட இருப்ப, இல்லனா பேட் வைபா இருப்ப. பேட் வைபும் ஒண்ணா சேர்ந்துச்சுனா நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி அது அதிகமாகி நான் உக்கிரமானனா, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. என்ன பண்ணுவ? போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளிடுவியா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பேய் போய் சொல்லுன்னு கூட தெரியாம நம்பிட்டு போறா கேன பையன். டேய் இங்க என்ன பண்ற? டேய் எவ்வளவு நேரம்டா குளிப்ப? சீக்கிரம் வா. நான் வரேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடா கல்யாணமான புதுசுல கூட குளிக்கவான்னு கூப்பிடுவ, இப்ப மட்டும் போ சொல்ற? அது அப்போ கல்யாணம் புதுசுல நீ உயிரோட இருந்த தோணுச்சு. இப்பதான் நீ செத்துட்டல, எனக்கு கூட பார்த்தாலே பயமா இருக்குடி. ஓ என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குடா? இப்பெல்லாம் பேசின பின்ன பயமா இருக்காதா? போடி. ஆனா எனக்கு ஜாலியா இருக்குடா, நீ சீக்கிரம் வா. போயிட்டாளா? இவன் குளிக்கிற இடம் வரைக்கும் வர்றா. இன்னைக்கு இப்படி இருக்கு, குளிச்சு முடிச்சுட்டு பாத்துக்கிறேன். ஏ நிக்கிதா, தைரியமான பேயா இருந்தா இப்ப முன்னாடி வாடி. ஐயோ சொன்னோடி வந்துட்டாலே. சரி சமாளிப்போம். இங்க பாரு, சும்மா இப்பெல்லாம் முன்னாடி வந்து பயமுறுத்திட்டு இருக்காத. நீ என்ன சொன்ன? உன் ஆசையில நிறைவேற்றினா போயிருவேன்னு சொன்னல. உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொடு, எல்லா கருமத்தையும் நிறைவேற்றிடுறேன். இங்க இருந்து கிளம்பு. என்ன எதுவுமே பேசாம அமைதியா போறா? இனிமே இவளுக்கு பயத்துலதான் வச்சிருக்கணும். டேய் ஃபிளாட்ல பொம்பளை பசங்களா இருக்காங்க, எப்படி திறந்து போட்டு நிக்கிற? ஒழுங்கா மூடுறா. என்ன இந்த ஆளு கதவு திறந்திருக்கிறதுக்கெல்லாம் திட்டிட்டு போறான். ஐயோ அவளை விட்டு போயிருக்காளே. ஏய் அப்ப நீ அமைதியா போல, என்ன அவமானப்படுத்திட்டு போயிருக்க. உனக்கு இன்னைக்கு இருக்குடி.